الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து, மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து, மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி, சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்பான அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய கொள்கை விளக்க நிகழ்ச்சியில் மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. மனித சமுதாயத்தை சார்ந்த நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து இந்த உலகத்தில் வாழ்கிற காரணத்தினால், எதற்காக வேண்டி நாம் படைக்கப்பட்டோம் என்பதை நினைவு கூறுவதற்காக வேண்டி இப்படி ஒரு தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்து இருக்கின்ற ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உண்டு. சாதாரண ஒரு கையடக்க தொலைபேசி, மொபைல் போனை எடுத்துக்கொண்டால் கூட அது கண்டுபிடிப்பதற்குரிய காரணங்கள் உண்டு. மனிதன் அதை கொண்டு தொடர்பு கொண்டு இந்த உலகத்தில் அவன் பயன்பட வேண்டும் என்பதற்காக. எந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் தயாரிக்கப்படுகின்றதோ அதனுடைய பயன்பாடு மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அது கண்டுபிடிக்கப்படுகின்றது. அதேபோலத்தான் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாமும் ஒரு காரணத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றோம். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வெறுமனே உண்டு கழித்து உறங்கி உல்லாசமாக உலகத்திலே வாழ்ந்து அப்படியே மரணிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் படைக்கப்படவில்லை. நிறைய பேர்கள் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை படைத்த அல்லாஹ் படைத்த நோக்கத்தை அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவனை மட்டுமே வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் அவனை வணங்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நாம் ஏன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம், எதற்காக வேண்டி இறைவன் நம்மை படைத்தான், எந்த லட்சியத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டிய அன்பர்கள் இப்படி ஒரு தலைப்பு இங்கே தேர்வு செய்திருக்கிறார்கள்.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். யார் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் மறுமை நாளில் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதை லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் வாழவில்லையோ அவர்கள் மிகப்பெரிய கைசேதத்திற்குரியவர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் வாழுகிற நாம் ஒரு அர்த்தத்தோடு வாழ வேண்டும். மரணிக்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே இருந்து நாம் விடைபெறும் பொழுது, அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை பூரணமாக நிறைவேற்றியவர்களாக நாம் மரணிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களிலும் பக்கம் பக்கமாக இந்த மனித சமுதாயத்தை அழைத்து சொல்லுகிறான். மனிதர்களே என்று அழைத்து சொல்லுகிறான். இறை விசுவாசிகளே என்று அழைத்து சொல்கிறான். முஃமின்களே என்றும் அழைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எதற்காக வேண்டி நீங்கள் படைக்கப்பட்டீர்கள்? உங்களுடைய லட்சியம் என்ன? நீங்கள் எனது பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பூமியும் வானனும் சூரியனும் சந்திரனும் சுவாசிக்கின்ற காற்றும் எல்லாம் எனக்குரியவை. எனது பூமியில் வாழ்ந்து கொண்டு எனது அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு நான் இல்லை என்று பேசுவது அநியாயம். என்னை மறந்து நடப்பது மிகப்பெரிய துரோகம். அனைத்தையும் படைத்து அனைத்து வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு நான் செய்து உங்களை கண்காணித்துக் கொண்டு இந்த உலகத்தில் உங்களை நான் பராமரித்து வருகிற இந்த நல்ல தருணத்தில் எனக்கு இணைதுணிகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்வது மிகப்பெரிய பாவம் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஆகவே அவன் நமக்கு வழங்கிய அருள்கொடைகளுக்கு, அவன் நமக்கு வழங்கிய நிஅமத்துகளுக்கு நாம் கண்டிப்பாக பிரதி உபகாரம் செய்வது நம்முடைய தலையாய கடமை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்குத்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹுவை நாம் வணங்குகிறோமா? அவன் சொல்லுகிற நேரத்தில் அவனுக்குரிய இபாதத்துகளை நாம் செய்கிறோமா? நம்முடைய வாழ்வின் ஒட்டுமொத்த வாழ்வையும் அவன் திருப்திப்படுகிற வகையில் நாம் வாழ்கிறோமா? அவன் தடுத்ததை தவிர்த்து அவன் ஏவியதை செய்து அவனுடைய விருப்பப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் படைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றியவர்கள். இல்லாவிட்டால் அது இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்பதை நீங்கள் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறானே, எந்த வணக்கம்? எந்த வணக்கம்? மறுமையில் சொர்க்கம் கிடைப்பதற்காக வேண்டி நாம் செய்கிற அனைத்து வணக்கங்களையும், பிரார்த்தனையானாலும் தௌபானாலும் அறுத்து பலியிடுவதானாலும் நேர்ச்சையானாலும் நோன்பானாலும் தொழுகையானாலும் விக்ர்களானாலும் தஸ்பீஹ்களானாலும் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட சமுதாயம் நாம். அந்த படைப்பை மறந்து அவனுக்கு துரோகங்கள் செய்து அவனையே மறந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது நம்முடைய மரணம், நம்முடைய கபருடைய வாழ்வு, நம்முடைய மறுமையுடைய வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஆகவே கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நல்ல நல்ல உரைகளை கேட்கிற வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை அன்பர்கள் இங்கே உங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்திருக்கிறார்கள். வீடுகளில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற தாய்மார்களும் பெரியோர்களும் இன்றைக்கு ஒரு நாளாவது அந்த டிவியை கொஞ்சம் அணைத்து வைத்துக் கொண்டு என்ன உபதேசம் சொல்லுகிறார்கள், யாருக்காக வேண்டி சொல்லுகிறார்கள், எந்த நோக்கத்திற்காக வேண்டி சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தாழ்மையோடு கூர்ந்து கவனிக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வணக்கத்தின் தலையாயதுதான் தொழுகை என்பது, ஐங்கால தொழுகை என்பது. ஃபஜ்ருடைய நேரத்திலும் லுஹருடைய நேரத்திலும் அஸர், மக்ரிப், இஷா என்று ஒரு நாளைக்கு ஐங்கால தொழுகை முஸ்லிம்களின் மீது கட்டாய கடமை.
நாமெல்லாம் பள்ளி பருவத்தில் சிறு பிராயத்திலேயே இஸ்லாத்தின் 50 கடமைகளை உணர்ந்தவர்கள், மனநமிட்டவர்கள். நாமெல்லாம் 50 கடமைகளில் முதலாவது கடமை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது கடமை தொழுகை என்பதை நாம் சிறு பிராயத்திலேயே அறிந்தவர்கள். ஆனால் அந்த தொழுகையை பேணுகிறவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் மொத்தம் எத்தனை பேர்? நம்முடைய தெருக்களில் எல்லாம் எங்கு திரும்பினாலும் இன்றைக்கு இறை இல்லங்கள் உண்டு. ஹய்யால் ஸலாஹ் ஹய்யால் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிற அதான்கள், பாங்கோசைகள் நம்முடைய வீட்டினுடைய கதவை தினசரி ஐவேள தொழுகையின் பொழுதும் நம்முடைய செவிகளிலே வந்து விழுகிறது. தாய்மார்களே, பெரியோர்களே, அந்த பாங்குக்கு பதில் சொல்கிற மனிதர்கள் இந்த மனித சமுதாயத்தில் மொத்தம் எத்தனை பேர்? தொழுகை என்பது என்ன சாதாரண இபாதத்தா? நோன்பை விட, ஜக்காத்தை விட, ஹஜ்ஜை விட தொழுகை என்கிற இபாதத் ஒரு முஸ்லிமின் அடிப்படையான கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நோன்பை பொறுத்தவரையில் அந்த கடமை உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு மட்டும்தான் கடமை. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் யாருக்கு உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஹஜ் கடமை. ஜக்காத் யாருக்கு கடமை? யாருக்கு அதை கொடுக்கிற வசதி வாய்ப்பு உண்டுமோ அவர்களின் மீது அது கடமை. ஆனால் தொழுகை அப்படி அல்ல. தொழுகை வசதி உள்ளவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும், நோயாளிகளுக்கும் ஆரோக்கியமானவர்களுக்கும், இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கும், முதுமை பருவத்தில் உள்ளவர்களுக்கும், ஏன் பயண நேரத்திலும் போர்க்காலங்களிலும் கூட தொழ வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு இபாதத் தொழுகை என்கிற ஒரு இபாதத். தொழாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் ஒன்று நான் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும், அல்லது மாதவிலக்கு பெண்கள் கூட குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர்கள் தொழுதாக வேண்டும். பிரசவ பெண்களும் அப்படித்தான், குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தொழ வேண்டிய பெண்கள். புத்தி சுவாதீனம் இல்லாமல் நல்ல புத்தி கூர்மையோடு இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் எல்லாம் கண்டிப்பாக தொழுகையை நிறைவேற்றி ஆக வேண்டும். தொழுகை என்கிற ஒரு இபாதத் நம்முடைய உடம்பில் ஓடுகிற ரத்தத்தை போல பிரிக்க முடியாத ஒரு இபாதத்தாக நம்முடைய வாழ்வில் அது அங்கம் வகித்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு தொழுகை என்றால், அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த தொழுகை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்யவில்லை. நோன்பை எடுத்து பாருங்கள். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 183வது வசனம். நோன்பை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களின் மீது இந்த நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்று உங்களின் மீதும் இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். முற்சென்ற சமுதாயம் வாழையடி வாழையாக செய்து வந்த அந்த இபாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கியதாக திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அதே போலத்தான் தொழுகை. தொழுகை என்பது மக்கத்து பெருவீதியில், மதீனத்து பெருவீதியில் இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அறிமுகம் செய்த இபாதத் அல்ல அந்த இபாதத். 2வது அத்தியாயத்தின் 83வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். வைது அஹ்தனா மீசாக பனி இஸ்ராயீல லா தஅபுதூன இல்லல்லாஹ். பனு இஸ்ராயீல் சமுதாயம், அந்த சமுதாய மக்களிடத்தில் நான் ஒரு வாக்குறுதி வாங்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன வாக்குறுதியாம்? அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தையர்கள் உறவினர்கள், வதில் இஹ்சானா வதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீன வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, உறவினர்கள், ஏழை எளியவர்கள், அனாதைகள் எல்லோரிடத்திலும் நீங்கள் நல்ல முறையில் பழக வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான் வஅகீமுஸ் ஸலாத் வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கள். பனு இஸ்ராயீல் சமுதாய மக்களிடத்தில் வாக்குறுதி வாங்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெற்றோர்களை பேணுவது, அனாதைகளை பராமரிப்பது, ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, ஐங்கால தொழுகையை பேணுவது, ஜக்காத்து கொடுப்பது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இபாதத்தை தான் ஒவ்வொரு இறை தூதர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு போதித்து வந்தார்கள். இந்த தலை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சாஷ்டாங்கம் செய்யப்பட வேண்டும்.
இந்த தலை இந்த பூமியில் சாய்க்கப்பட வேண்டுமானால் அது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிருள்ள உயிரற்ற எந்த ஒன்றுக்கும் இந்த தலை சாய்க்கப்பட்டால் அது அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படி அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்கிற அந்த தொழுகை என்கிற அந்த இபாதத் காலம் காலமாக முற்சென்ற சமுதாயத்திற்கெல்லாம் கடமையாக்கப்பட்ட அந்த இபாதத் இந்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கடமையாக்கியதிலே இருந்து அந்த தொழுகை என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இபாதத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அத்தியாயம் 43வது வசனம், வஅகீமுஸ் ஸலாத் வஅத்துஸ் ஸகாத் வர்கஉ மஅர் ராக்கிஈன். தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத் கொடுங்கள், ருக்கூ செய்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கூ செய்யுங்கள். இது போன்ற திருக்குர்ஆனில் 200க்கும் மேற்பட்ட வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். மூமின்களே, நீங்கள் தொழுகையை பேணி வாருங்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிற அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் தொழுகையை பேணுவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள். 6வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன யுமினூன பில் ஆகிரத்தி யுமினூன பிஹி வஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன். மறுமையை நம்புகிற மக்கள் தொழுகையை பேணுவார்கள். நீங்கள் மறுமையை நம்புகிற மக்களாக இருந்தால் இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வினுடைய முன்னிலையில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதை நம்புகிற முஸ்லிம்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யுமினூன பில் ஆகிரத்தி யுமினூன பிஹி வஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன். நிச்சயமாக மறுமையை நம்புகிற மக்கள் தொழுகையை பேணுவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். நீங்கள் தொழுகையின் மூலம் நற்கர்மங்களை பேணி மறுமைக்காக வேண்டி எதை முற்படுத்தி அனுப்பினீர்களோ அதை நிச்சயம் அந்த நாளிலே நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிற போது 2வது அத்தியாயத்தின் 110வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் செய்து அனுப்பிய நற்செயல்களில் தொழுகை, ஜகாத் போன்ற நற்கர்மங்களை நிச்சயம் நீங்கள் மறுமை நாளிலே பார்ப்பீர்கள் என்றும் அல்லாஹ் தொழுகையை வலியுறுத்தி கூறுகிறான். அன்பர்களே, நீங்கள் பயபக்தியுடையவர்களாக இருந்தால், ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் மறுமையை நம்புகிற மக்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயம் தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பயபக்தியுடையவர்களாக இருந்தால் நீங்கள் தொழுவீர்கள், பயபக்தியுடையவர்களாக இருந்தால் நீங்கள் தொழுவீர்கள். அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். நீங்கள் முத்தகீன்களாக இருந்தால் அந்த திருக்குர்ஆன் உங்களுக்கு நேர்வழி காட்டும். அந்த முத்தகீன்கள் யார் என்றால் மறுமையை நம்புவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக திருக்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம், இது முற்சென்ற சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத், மூமின்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய இபாதத், 50 கடமைகளில் ஒன்றான ஒரு இபாதத், எல்லோரும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத். அந்த இபாதத் நிச்சயம் இறை விசுவாசிகள் பேணுவார்கள், மறுமையை நம்புகிற மக்கள் பேணிக் கொண்டிருப்பார்கள். பயபக்தியுடையவர்களுடைய லட்சணமாக அல்லாஹ் குறிப்பிடும் போது அவர்கள் நிச்சயம் தொழுகையை பேணுவார்கள் என்றும் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 9வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்லாஹ்வுடைய பள்ளியை யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் தெரியுமா? தொழாதவர்கள் அல்ல, வட்டியோடு தொடர்புடையவர்கள் அல்ல, ஹராம் ஹலால்களை பேணி நடக்காதவர்கள் அல்ல, மறுமையை நம்பாதவர்கள் அல்ல, நல்லொழுக்கம் இல்லாதவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய வீடு பள்ளிவாயல். அந்த பள்ளிவாயலை யார் பேண வேண்டும் என்பதை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் குறிப்பிடும் போது 9வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத் வ ஆத்தஸ் ஸகாத் வ லம் யஅஸ இல்லல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள், இறுதி நாளை நம்புவார்கள், ஐங்கால தொழுகையை பேணுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்வை தவிர யாரையும் அஞ்ச மாட்டார்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வாகம் செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். பள்ளியினுடைய தலைவர்களானாலும், பள்ளியினுடைய முத்துவள்ளியானாலும்,
பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் ஆனாலும் அவருடைய முதல் தகுதி ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐங்கால தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமையை நம்புகிற மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை முழுக்க முழுக்க அஞ்சி அவனை சார்ந்திருக்கிற மக்கள் தான் அல்லாஹ்வுடைய பள்ளியையே நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இபாதத் இந்த இபாதத். இது என்ன சாதாரணமான வணக்க வழிபாடா? இது என்ன நினைத்தால் செய்து அல்லது நினைத்தால் விட்டுவிடுகிற இபாதத்தா இந்த இபாதத்? நம்முடைய சமுதாயத்திலே இன்றைக்கு பார்க்கிறோம், நிறைய பேர்கள் இந்த தொழுகையை இன்றைக்கு பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் நாம் தொழுகிறோம் என்கிற திருப்தியோடு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களே தவிர முறைப்படி இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அந்த தொழுகையை பேணுகிற மக்கள் இந்த சமுதாயத்தில் மொத்தம் எத்தனை பேர்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலையிலிருந்து இரவு வரை கடுமையாக உழைத்து சம்பாதிக்கின்ற நமக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 24 மணி நேரத்தை நமக்கு தந்த ரப்புல் ஆலமீன் ஒரு நாளைக்கு 5 நிமிடம் என்று 5 நேரத்திற்காக வேண்டி 25 நிமிடத்தை எனக்காக வேண்டி ஒதுக்கி நீங்கள் இபாதத்து செய்யுங்கள் என்று சொல்கிறான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை நமக்கு தந்து 25 நிமிடம் மட்டும் எனக்காக வேண்டி இபாதத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவனை மறந்து நடந்தால் நியாயமா? நாமெல்லாம் முஸ்லிமா? நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால், வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையோ வருடத்திற்கு ஒரு முறை ரமலானுடைய காலங்களிலோ பெருநாளுடைய நாட்களிலோ தொழுது விட்டால் நாம் எல்லாம் முஸ்லிம் என்று நினைக்கிறோம். அது தவறு. நம்மையும் அறியாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையில் நாம் மரணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதுபோக நிறைய சகோதரர்களை நாம் பார்க்கிறோம், இசாவுடைய நேரத்தில் எல்லா தொழுகைகளையும் வந்து சேர்த்து தொழுகிற ஒரு கலா என்கிற ஒரு பெயரில் தொழுகையை வீணடித்து தொழுகிற மக்களையும் நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. தொழுகை என்பது குறித்த நேரத்தில் நமக்கு கடமையாக்கப்பட்ட இபாதத். அல்லாஹ் எப்பொழுது சொல்லுகிறானோ அப்பொழுது தொழ வேண்டிய இபாதத் அந்த இபாதத். நமக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது தொழுகிற தொழுகை அல்ல அந்த தொழுகை. ஆகவே தொழுகை விஷயத்தில் மிகுந்த அக்கறையோடு கவனத்தோடு நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். தொழுகை தனிப்பட்ட மனிதர்களின் மீது மட்டும் கடமை அல்லையாம். அல்லாஹ் சொல்கிறான் 20வது அத்தியாயத்தின் 132வது வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், உங்களுடைய குடும்பத்தாரையும் தொழுமாறு நீங்கள் ஏவுங்கள். நீங்கள் தொழுதால் மட்டும் போதாது. நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கு பார்க்கிறோம், ஆண் மக்கள் தொழுகிறார்கள், மனைவிகள் தொழுவதில்லை. 2 சாராரும் கணவனும் மனைவியும் தொழுதால் பிள்ளைகள் தொழாதவர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகளும் சேர்ந்து தொழுதால் பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் தொழாதவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய பாதை ஒன்று, நம்முடைய குடும்பத்திற்குடைய பாதை வேறொன்று. பிள்ளைகளுடைய பாதை ஒன்று, பெற்றோர்களுடைய பாதை வேறொன்று. சகோதரனுடைய பாதை ஒன்று, சகோதரியுடைய பாதை வேறொன்று. அப்படி அல்ல. இது குடும்பம் குடும்பமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத். குடும்பம் குடும்பமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நபியே அந்த தொழுகையை ஏவுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளை 7 வயதை அடைந்தால் அந்த பிள்ளைக்கு தொழுகையை ஏவுங்கள். அந்த பிள்ளை 10 வயதை அடைந்தால் அந்த பிள்ளைக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள். தொழாவிட்டால் கட்டாயப்படுத்தி தொழுகைக்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் பெற்று வளர்த்தி ஆளாக்குகிற நம்முடைய மக்களை 7 வயதிலேயே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாக நம்முடைய மக்கள் வளர வேண்டும் என அக்கறை செலுத்தி வளர்த்துகிற பெற்றோர்கள் நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர்கள்? டியூஷனுக்கு செல்லாவிட்டால் அதட்டுகிறோம், காலை மாலை ஸ்கூலுக்கு செல்லாவிட்டால் அடிக்கிறோம், அவனுக்கு உணவு கொடுக்க மறுக்கிறோம், தகாத வார்த்தைகளை கொண்டு ஏசுகிறோம், அடிக்கிறோம், துன்புறுத்துகிறோம். உலக கல்வி அவன் படிக்கவில்லை என்பதற்காக. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயதை அடைந்தால் பிள்ளைக்கு தொழுகையினுடைய முறையை போதனை செய்யுங்கள். மகனே, நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைத்ததே அவனுக்கு வணக்க வழிபாடு செலுத்துவதற்குத்தான். உண்டு கழித்து உறங்கி சுகித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்காக வேண்டி நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கவில்லை. உலகத்தில் உயிர் வாழ்ந்தால் உண்ண வேண்டும் தான், சம்பாதிக்க வேண்டும் தான். அதுவல்ல மகனே லட்சியம். நம்முடைய லட்சியம் அல்லாஹ் நமக்கு ஒன்று உண்டு. அவன் ஐங்கால தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான்.
அந்த கடமையை முறைப்படி நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்று சொல்லி சிறு பிராயத்திலேயே பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய மக்களை பள்ளிக்கு அழைத்து வந்து பள்ளியோடு ஒரு தொடர்பு வைக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கத்தில் எத்தனை பேர்கள் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய மக்களை அப்படி வளர்த்துகிறோம். 7 வயதை அடைந்தால் தொழுகையை போதியுங்கள், 10 வயதை அடைந்தால் தொழாவிட்டால் அடியுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பர்களே, தொழுகை என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இபாதத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடும் அவருடைய பள்ளியும் ஒரே காம்பவுண்ட், ஒரே வளாகத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீடு மஸ்ஜித் நபவி என்கிற பள்ளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி காலகட்டத்தில் நோய்வாய் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு நோய்வாய் ஏற்பட்டது என்றால் அது ஒரு இஷாவுடைய நேரம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் தொழுகையுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். இஷாவுடைய நேரம் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்காக வேண்டி தொழ வைக்க வருவார்கள் என நினைத்து மக்கள் எல்லாம் மஸ்ஜித் நபவியில் கொன்று கூடினார்கள். ஜமாத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. இஷாவுடைய நேரம் வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி ஆயிஷா அவர்களிடத்தில் ஒது செய்ய எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வைத்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து ஒது செய்ய முற்பட்ட போது மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது, இனி நம்மால் எழுந்து நிற்க முடியாது, நம்மால் இனி சுயமாக நடக்க முடியாது, நம்மால் இனி மக்களுக்கு இமாமத்து செய்ய முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தார்கள். சிறிது நேரம் பொறுத்து மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் நினைவு வந்தவுடன் ஆயிஷா மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து மக்கள் இருக்கிறார்கள், உடனே எனக்கு ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வையுங்கள். மீண்டும் 2வது முறை ஒது செய்ய எழுந்தபோது 2வது முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். 3வது முறை கண் விழித்து கேட்டார்கள், மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை, எனக்கு ஒது செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். 3வது முறையும் மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி நம்மால் எழுந்து நிற்க முடியாது என்பதை உணர்ந்து, ஆயிஷா, உங்களுடைய தந்தை அபூபக்கர் அவர்களை அழைத்து மக்களுக்கு இமாமத்தாக அந்த இஷாவுடைய தொழுகையை நடத்துங்கள் என கட்டளை பிறப்பித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தந்தை நீங்கள் நின்று மக்களுக்கு தொழுகை நடத்தி அந்த முஸல்லாவில் எனது தந்தை நின்று தொழுகை நடத்தினால் வசனங்கள் ஓதுகிற பொழுது அழுவார்களே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது, இல்லை, உங்களுடைய தந்தை தான் மக்களுக்கு இமாமாக நிறுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு இணங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதலில் தன்னுடைய வாழ்நாளில் மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே மக்களுக்கு இஷாவுடைய தொழுகை நடத்தினார்கள். தக்பீரில் மக்கள் எல்லாம் அந்த அபூபக்கர் சித்திக் அவர்களை பின்தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிற காட்சியை வீட்டினுடைய திரைச்சீலையை அகற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சிரித்தார்கள். 3வது முறை மயக்கமுற்று எழுந்து அவர் பார்த்த காட்சி அந்த காட்சி. மக்கள் எல்லாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகை நடத்தும் போது நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே கிடப்பது நியாயமல்ல என்பதை உணர்ந்து ஃபதல் இப்னு அப்பாஸ் அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உடனே அழைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருவரும் ஓடி வந்தார்கள். என்னை பள்ளிக்கு நீங்கள் தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பள்ளிக்கு நீங்கள் தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஃபதல் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தோளிலும் அலி அவர்களுடைய தோளிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கை இருந்தது. 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடத்தி செல்லவில்லையாம், தூக்கிச் சென்றார்கள் பள்ளிக்கு. அவருடைய பெருவிரல் பூமியிலே கோடு போட்டு சென்றதை நான் இன்றைக்கும் நான் பார்த்ததை போல் இருக்கிறது என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நமக்காக வேண்டி பரிந்து பேசுகிறவர், மக்காமே மஹமூத் என்கிற உயர் அந்தஸ்தில் எழுப்பப்படுகிறவர், இறுதி நபி என்கிற அந்தஸ்தை பெற்றவர், உலக பொதுமறை வழங்கப்பட்டவர், நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுகிற முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரை மக்களால் தூக்கிக் கொண்டு செல்லப்பட்டு தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்றால் அந்த தூதரை பின்பற்றுகிற சமுதாயமாக நாம் இருந்தால் தொழுகையை எந்த காரணத்தை கொண்டும் நாம் விடமாட்டோம் சகோதரர்களே. தூதரை நாம் நேசிப்பது உண்மையானால், அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நாம் முஹப்பத் வைப்பது உண்மையானால், ஐயால ஸலாஹ் ஐயாலல் ஃபலாஹ்,
தொழுகையின் பக்கம் வாருங்கள், அதில்தான் வெற்றி உண்டு என்கிற பாங்கோசை இனி நமக்கு ஃபஜ்ருடைய நேரத்தில் கேட்டால் தூக்கத்திலே இருந்து எழுந்து பள்ளியை நோக்கி ஓடுகிற சமுதாயமாக நாம் மாறினால் தான் வெற்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரம் அத்தியாவசியமான பேச்சுக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருந்த நேரம் அவருடைய உதடுகள் அசைந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மார்பகத்தின் மீது தலை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக் கொண்டிருந்த நேரம் உதடுகள் அசைவதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாய்க்கு அருகில் தன்னுடைய காதை கொண்டு போய் வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை பேணுங்கள், தொழுகையை பேணுங்கள், தொழுகையை பேணுங்கள், தொழுகையை பேணுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உபதேசம், கடைசி உபதேசம், இந்த உம்மத்திற்கு செய்த உபதேசம். என்ன காரணம்? என்ன காரணம்? அதுதான் மறுமை நாளில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி. எதை பற்றியும் அல்லாஹ் கேட்க மாட்டான், எதை பற்றியும் அல்லாஹ் கேட்க மாட்டான். மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி இந்த தொழுகை குறித்து தான். அன்பர்களே, இஸ்லாத்தின் 50 கடமைகளில் தலையாய கடமை தொழுகை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இறை விசுவாசிகள் யாரென்றால், முத்தகீன்கள் யாரென்றால், அவர்கள் நிச்சயம் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ நிச்சயமாக அவர்களை அந்த இபாதத்துகளிலே இருந்து தடுக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ இதாஉஸ் ஸகாத். வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ தொழுகையை விட்டும் ஜக்காத்தை விட்டும் இறை விசுவாசிகளை ஒரு காலம் தடுக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆனால் நாம் நம்முடைய முழு நேரத்தையும் உலகத்திற்காக, நம்முடைய முழு நேரத்தையும் உலகத்தை அனுபவிப்பதற்காக, நம்முடைய முழு நேரத்தையும் சுகபோகமான வாழ்வுக்காக வேண்டி நாம் கழிக்கிறோமே தவிர, பாங்கோசை விழுந்தும் தொழுகைக்கு செல்ல மனமில்லாவிட்டால், பாங்கோசைக்கு பிறகும் ஐங்கால தொழுகை தொழ நமக்கு எண்ணமில்லாவிட்டால் நாம் மிகப்பெரிய நஷ்டத்திற்கும் கைசேதத்திற்கும் ஆளாகி விடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நமக்கா நேரம் இல்லை? யாருக்கு நேரம் இல்லை? தினசரி பத்திரிகை படிக்க நமக்கு நேரம் உண்டு. மனைவி மக்களோடு சந்தோஷமாக உல்லாசமாக வாழ்வதற்கு நமக்கு நேரம் உண்டு. தொடர் நாடகம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் உண்டு. சினிமா கொட்டைகளிலும் சீடிகளை வாங்கிக் கொண்டு வீடுகளிலும் பல மணி நேரங்கள் அந்த படங்களையும் காட்சிகளையும் பார்க்க நமக்கு நேரம் உண்டு. மகரிபுடைய நேரத்தில் வாக்கிங் செல்வதற்கு நமக்கு நேரம் உண்டு. ஊரை சுற்றி பார்க்க நமக்கு நேரம் உண்டு. அல்லாஹ்வை வணங்க நேரம் இல்லாவிட்டால் அல்லாஹ் நிச்சயம் நம்மை கேட்பான். இன்ன பத்ஸ ரப்பிக லஸதீத், இன்ன பத்ஸ ரப்பிக லஸதீத். அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது, அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அவன் ரஹ்மான் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். யாருக்கு? யாருக்கு? திருந்துகிற மக்களுக்கு, தௌபா செய்கிற மக்களுக்கு, பிரார்த்தனை செய்கிற மக்களுக்கு. பாவம் செய்தவுடன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஓடோடி வந்து அழுது 2 கரத்தை உயர்த்தி தௌபா செய்த மக்களுக்கு அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம். அதே நேரத்தில் அவன் தந்த வாய்ப்பை எல்லாம் திருந்துவதற்கு பயன்படுத்தாமல், இபாதத்து செய்வதற்கு பயன்படுத்தாமல், எந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தாமல், அவனுக்கு எதிராக அவன் தந்த இந்த ஆரோக்கியத்தை, அவன் தந்த இந்த ஆயுள் காலத்தை அவனுக்கு எதிராகவோ அவனை மறந்து நடக்கவோ அவன் தடுக்கப்பட்ட காரியத்தை செய்வதற்காக வேண்டியோ நாம் பயன்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நம்முடைய மரண நேரம் மிக படு பயங்கரமான நேரமாக இருக்கும். கபருடைய வாழ்வு அதைவிட கொடுமையானதாக இருக்கும். மறுமையுடைய வாழ்வு சொல்லி மாளாத துன்பத்திற்குரிய வாழ்வாக இருக்கும். அன்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஆகவே ஐங்கால தொழுகையை பேணுங்கள். அந்த தொழுகை நிச்சயம் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத் தருகிற ஒரு இபாதத் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தொழுகையுடைய நன்மையை குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நிறையவே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். தாய்மார்களே, பெரியோர்களே, 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடானதை விட்டும் வெறுக்கப்பட்டதை விட்டும்
உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான். அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான். பிற சமுதாய மக்களை பற்றி இங்கே பேச நான் வரவில்லை. நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களை பற்றி பேச நான் வந்திருக்கிறேன். உங்களுக்குரிய அறிவுரை சொல்ல நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைக்கு ஒழுக்கக்கேடுகள் சொல்லி மாளாது. மானக்கேடான காரியம் நிறையவே தாராளமாக நடக்கின்றது. என்ன காரணம்? தொழுகையை புறக்கணித்த காரணம், தொழுகையை திரும்பி பார்க்காத காரணம், தொழுகையை வீணடித்ததனால் ஏற்பட்ட விளைவு. இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு ஒழுக்கக்கேடுகள் அதிகம். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். வெறுக்கக்கூடிய மானக்கேடான அனைத்து காரியத்திலே இருந்தும் தொழுகை உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகிற ஒரு மனிதனிடத்தில் ஆபாச காட்சிகளை பார்க்கிற அருவருக்கத்தக்க செயல்கள் இருக்காது. தொழுகிற ஒரு குடும்பத்தில் தீய காரியங்கள் இருக்காது. தொழுகிற ஒரு பெண்ணிடத்தில் ஆபாச சிந்தனைகள் இருக்காது. தொழுகிற ஒரு ஆணிடத்தில் விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்கள் நிச்சயமாக இடம்பெறாது. அல்லாஹ் சொல்கிறான், அது உங்களை பாதுகாக்கும், அது உங்களுக்கு ஒரு கேடயமாக இருக்கும். ஃபஜ்ருடைய தொழுகை 4-5 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு 6-7 மணி நேரத்தில் லுஹருடைய தொழுகை, மீண்டும் ஒரு 2 மணி நேரத்தில் அஸருடைய தொழுகை, மீண்டும் ஒரு 2 மணி நேரத்தில் மக்ரிபுடைய தொழுகை, மீண்டும் ஒரு 1.5 மணி நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகை. இப்படி ஐங்கால தொழுகையை பள்ளிவாசலில் பாங்கோசை கேட்டவுடன் பள்ளியிலே ஜமாத்தை நோக்கி நீங்கள் சென்று தொழுது பாருங்களேன். அது எந்த அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்துகிறது, இறையச்சத்தை ஏற்படுத்துகிறது, ஈமானுக்கு ஒரு உரமாக ஈமானை அதிகரிக்க பயன்படுகிறது என்பதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள். உணர்ந்ததனால் நாங்கள் பேசுகிறோம். தாய்மார்களே, பெரியோர்களே, தொழுகையை விட்டு விடாதீர்கள். மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 கேள்விகள் கேட்பானாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவரை யாருடைய காலும் மறுமை நாளிலே நகராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரியுமா உங்களுக்கு என்ன வாழ்வு இந்த வாழ்வு? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். படைத்ததே உங்களை அவனை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்லுகிற போது அவனுக்கு மாற்றமாக உலகத்திலே வாழ்ந்தால், தந்த ஆயுள் காலத்தை முழுக்க முழுக்க வீணடித்து ஆரோக்கியத்தை எல்லாம் பாழ்படுத்தி இந்த உலகத்தில் சுகபோக வாழ்வோடு நாம் வாழ்ந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா 4 கேள்விகளை கேட்பான். பதில் சொல்லாமல் எந்த காலும் நகராது. அதில் ஒன்றுதான், உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் காலத்தை எப்படி நீங்கள் செலவு செய்தீர்கள், இளமை பருவத்தை எதில் நீங்கள் ஈடுபடுத்தினீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்கப் போகிறான் நம்மிடத்தில். அந்த கேள்விகளுக்குரிய பதிலாக கடந்த காலங்கள் எப்படி போனாலும், அல்லாஹ்வே நாங்கள் கடந்த காலங்களில் தொழுகையை வீணடித்திருந்தால், தொழுகையில் பொடும்போக்குடையவர்களாக இருந்தால், தொழுகையை பேணாதவர்களாக இருந்தால், அல்லாஹ்வே இதோ இந்த இஷாவுடைய நேரத்திலே இருந்து நாங்கள் தொழுகிறோம், ஃபஜ்ருடைய நேரத்திலே இருந்து நேரம் தவறாமல் நாங்கள் தொழுவோம் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நீங்கள் திருந்தினால் நீங்கள் வெற்றியாளர்கள், நீங்கள் திருந்தினால் நீங்கள் வெற்றியாளர்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை பேணி வாருங்கள். மானக்கேடான, வெறுக்கத்தக்க, அசிங்கமான, ஆபாசமான அனைத்து காரியத்திலே இருந்தும் அது உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான். அந்த தொழுகையை நாம் பொடும்போக்காக இருந்தாலோ, தொழுகையை விட்டும் தூரமானாலோ, நிச்சயம் நம்முடைய வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியான வாழ்வாக அழிந்துவிடும். நம்முடைய குடும்பங்களிலே வெட்கக்கேடுகள் அதிகமாகும், மானங்கெட்ட அருவருக்கத்தக்க செயல்பாடுகள் அதிகமாகும். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். தொழுகையினுடைய நன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு அடியான் பாங்கோசை கேட்டு ஒலு செய்து தொழுகைக்காக வேண்டியவன் தயாராகி அவன் தனது தலையை செபி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன பிறகு சுஜூதிலே அவன் தன்னுடைய தலையை கொண்டு போய் வைக்கும் போது சைத்தான் அவனை பார்த்து அழுதுவிட்டே ஓடுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணமாம்? சைத்தான் சொல்லுகிறான், அடியார்கள் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் சைத்தான் அழுது கொண்டே ஓடுகிறானாம். இந்த அடியானை பார்த்தீரா, அல்லாஹ் ஆதமை படைத்தவனுக்கு சுஜூது செய்ய எனக்கு கட்டளை பிறப்பித்தான். நான் சுஜூது செய்ய மறுத்தேன், அவனுடைய சாபத்திற்குரியவனாக நான் மாறினேன். ஆனால் இவனோ ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என அழைப்பு கொடுத்தவுடன் சுஜூது செய்து விட்டானே, அல்லாஹ் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டானே, அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அவனை விட்டும் சைத்தான் அழுது கொண்டே ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இபாதத் அந்த தொழுகை.
தொழுகை பேணுகிற மக்களிடத்தில் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் குறைவாகத்தான் இருக்கும். தொழுகையை பேணுகிற குடும்பங்களில் சைத்தானுடைய வருகை மிக குறைவாகத்தான் இருக்கும். தொழுகையை பேணுகிற மனிதரிடத்தில் மலக்குமார்களுடைய வருகை மிக அதிகமாக இருக்கும். தொழுகையை பேணுகிற குடும்பங்களில் அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு வருகிற மலக்குமார்கள் வந்து போய் கொண்டிருப்பார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு மிக நெருக்கமான இபாதத் எது தெரியுமா? சொர்க்கத்திற்கு மிக நெருக்கமான இபாதத் எது தெரியுமா? ஐங்கால தொழுகை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பர்களே நாம் இந்த ரெண்டு கண் கொண்டு பார்க்காத மக்கள், பாக்கியத்திற்குரியவர்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய ரசூலோட வாழ்ந்து காலத்தை கழித்த மக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி நடுநிசி இரவு வீட்டிலே எழுந்து ஒது செய்ய முற்பட்ட போது வீட்டிலே பாத்திரத்தினுடைய சப்தம் கேட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை அழைத்து கேட்டார்கள், என்ன பாத்திரத்துடைய சப்தம்? மனைவிமார்கள் சொன்னார்கள், உங்களுடைய பணியாளர் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு உது செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். தூதர் எழுவதற்கு முன்னால் 1 மணி 1:30 மணி 2 மணி ஃபஜ்ருக்கு முன்னதாக உள்ள இரவினுடைய கடைசி நேரம், தூதர் ஃபஜ்ருடைய நேரத்திற்கு எழுகிற நேரத்தில் ஒது செய்ய பணியாளர் அவருக்கு முன்னதாகவே எழுந்து தண்ணீர் ஏற்பாடு செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு கேட்டார்கள், ரபிஆ உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கேளுங்கள், நான் தருகிறேன். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கேளுங்கள், நான் தருகிறேன். எப்பொழுது நடக்கிற உரையாடல்? ஃபஜ்ருக்கு முன்னதாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் இரவிலே நடக்கிற உரையாடல். ரபிஆ உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கேளுங்கள், நான் தருகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? யமனுக்கும் பஹரைனுக்கும் ஜோர்டானுக்கும் சிரியாவுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் கவர்னர்களை நியமித்துக் கொண்டிருந்த நேரம். பைத்துல் ஜகாத் மஸ்ஜித் நபவியில் மழை போல சொத்துகள் குவிந்திருந்த நேரம். தோழரை பார்த்து சொன்னார்கள், ஏதாவது வேண்டுமானால் கேளுங்களே, நான் தருகிறேன். தோழர் சொன்னார், அந்த நடுநிசி இரவு தூதரை பார்த்து சொன்னார், ஆமாம் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒன்று வேண்டும் என்றார். என்ன வேண்டும்? இப்பொழுது எப்படி உங்களை 24 மணி நேரம் நான் பார்த்து கொண்டு உறவாடி தோழமை கொண்டு நல்லது கெட்டதுகளில் பங்கெடுத்து உங்களோடு நான் நெருக்கமாக இருக்கிறேனோ, இதே போல யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்திலும் உங்களோடு நான் நெருக்கமாக இருக்க வேண்டும். எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அது போகட்டும் ரபிஆ, வேற ஏதாவது வேண்டுமா? வேண்டாம் யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் நீங்கள் வேண்டும். அது போகட்டும் ரபிஆ, வேற ஏதாவது வேண்டுமா? வேண்டாம் யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் நீங்கள் வேண்டும், உங்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இபாதத்தை செய்தால் தன்னோடு சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? அப்படியானால் ரபிஆ, அல்லாஹ்வுக்கு அதிகம் சுஜூது செய், அல்லாஹ்வுக்கு அதிகம் சுஜூது செய்து எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை பெற்று தருகிற ஒரு இபாதத் இந்த தொழுகை என்று சொன்னபோது, இந்த தொழுகையை வீணடிக்கலாமா? இந்த தொழுகையுடைய விஷயத்தில் பொடும்போக்காக இருக்கலாமா? எத்தனையோ அன்பர்களை நாம் பார்க்கிறோம், அவருடைய வாழ்வில் ஃபஜ்ருடைய தொழுகையே கிடையாது. எத்தனையோ சகோதரிகளை நாம் பார்க்கிறோம், ஃபஜ்ர் என்பதை அவருடைய வாழ்விலே கேள்விக்குறியானது. எப்பொழுது தூங்கி எழுகிறார்களோ அப்பொழுதுதான் ஃபஜ்ர். அதுவல்ல தொழுகை, அதுவல்ல தொழுகை. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு நஷ்டப்பட்டு விடுவார், மறுமையிலே தூரமாகி விடுவோம். அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டு மறுமையிலே நாம் தூரமாகி விடுவோம். காரணம், தொழுகை என்பது சாதாரணப்பட்ட ஒரு இபாதத் அல்ல. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கிற வரை ஓதுகிற ஒவ்வொரு நிலைகளிலும் ஓதி ஓதி தஸ்பீஹ் செய்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் நடத்தப்படுகிற ஒரு ரகசிய உரையாடல் என்றார்கள். தொழுகை என்பது சாதாரண இபாதத் அல்ல. தொழுகை என்பது அல்லாஹ்விடத்திலே நடத்தப்படுகிற ஒரு ரகசிய உரையாடல் தொழுகை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் வஜ்ஹத், சூரத்துல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹாவுக்கு போதுகிற பிறகு ஓதுகிற துணை சூறாக்கள், ருக்கு, சுஜூத், அத்தஹியாத் போன்ற அமர்களில் ஓதுகிற தஸ்பீஹ்கள், துஆக்கள், இறை வசனங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே நடத்தப்படுகிற ரகசிய உரையாடல் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியுமா, தொழுகைக்கு முன்னால் ஒது செய்கிறோம், அது ஒண்ணு சாதாரணப்பட்ட ஒரு இபாதத் என்று நீங்கள் நினைத்து விடக் கூடாது.
கைகால்களை கழுகிறோம், அவசர அவசரமாக பள்ளிக்குள் செல்கிறோம் என்றால் இனி இந்த உரைக்கு பிறகு கொஞ்சம் நிதானம் தேவை ஒது செய்யும் போது. காரணம், ஒது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்று தருகிற ஒரு காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே இருந்து ஒது செய்து பள்ளியை நோக்கி அடியெடுத்து வருகிற மனிதனுக்குரிய நன்மை வேறு. ஒது செய்ய நீங்கள் அமரும் போது யாரிடத்திலும் பேசாமல் பிஸ்மியை கொண்டு துவக்கி கைகளை கழுவும் போது கை செய்கிற பாவம் மன்னிக்கப்படுகின்றது. முகம் கழுகிற போது கண்கள் செய்கிற பாவம் மன்னிக்கப்படுகின்றது. கைகளும் கால்களும் உறுப்புகள் எல்லாம் கழுவி முடிக்கிற போது அன்றைக்கு அந்த உறுப்புகள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வுது செய்து முடித்தவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களையும் அல்லாஹ் திறந்து நீ விரும்பிய வாசல் வழியாக செல் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அதுபோக ஒலு செய்த பிறகு ஒலுவுக்காக 2 ரக்காத்து தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டிலே இருந்து ஒலு செய்து பள்ளியை நோக்கி நாம் நடந்து வருகிற போது ஒரு எட்டு எடுத்து வைத்தால் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு எட்டு எடுத்து வைக்கும் போது பதவிகள் உயர்த்தப்படுகிறது, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஒன்றை சொல்லவா, மறுமை நாளில் இந்த உம்மத்தோடு சேர்ந்து நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அவருடைய விசாரணையை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் தொழுகை உங்களிடத்தில் இருந்தாக வேண்டும். அன்பர்களே, தொழுகை உங்களிடத்தில் இருந்தாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கீ என்கிற கபரிஸ்தானுக்கு ஒரு நாள், மஸ்ஜித் நபவிக்கு அருகில் இருக்கிற ஒரு மையவாடி கபரிஸ்தான், பக்கீ என்கிற கபரிஸ்தான். அந்த கபரிஸ்தானுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பும் போது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் எனது சகோதரர்களை அந்த நாளிலே நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்றார்கள், நான் அவர்களை எதிர்பார்க்கிறேன் என்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள்? அல்ல, நீங்கள் எனது தோழர்கள், நீங்கள் எல்லாம் எனது தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? அவர்கள் 2 கண் கொண்டு என்னை பார்க்காத மக்கள். நம்மை சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பிறகு வரப்போகிற மக்கள் அவர்கள் என்னை 2 கண் கொண்டு பார்க்காத மக்கள், அவர்களை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மை அடையாளம் கண்டுகொள்வார் அல்லாஹ்வுடைய ரசூல். சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படியா ரசூலல்லாஹ்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து உலகம் அழிகிற மக்கள் வரை கோடான கோடி மக்கள் நிற்கிற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இவர்களெல்லாம் எனது தோழர்கள், சகோதரர்கள் என்று எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கருப்பு நிற ஒட்டக கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு வெள்ளை ஒட்டகம் இருந்தால் அதற்குரியவன் அதை அடையாளம் கொண்டுவதில் ஏதாவது சிரமம் இருக்குமா என்று கேட்டார்கள். இல்லையா ரசூலல்லாஹ், அதே போலத்தான் மனித கூட்டங்கள் மறுமை நாளில் கோடான கோடி மனித கூட்டங்களுக்கு மத்தியில் எனது உம்மத்தை மட்டும் தனியாக நான் அடையாளம் கண்டுகொள்வேன். எனது உம்மத்திற்கு அல்லாஹ் மறுமை நாளில் ஒது செய்கிற காரணத்தினால், தொழுகையை பேணுகிற காரணத்தினால், தொழுகைக்கு முன்னால் செய்யப்படுகிற ஒதுவுடைய காரணத்தினால், ஒது செய்கிற அந்த தண்ணீர் எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் பிரகாசமாக கைகளும் முகங்களும் ஜொலித்துக் கொண்டு மக்கள் நிற்பார்கள். அந்த கூட்டத்திற்கு மத்தியில் அவர்கள் மட்டும் நான் அடையாளம் கண்டுகொண்டு இவர்கள் எனது சமுதாயம் எனது சமுதாயம் என்று நான் சொல்லுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, ஒது செய்து தொழுகையை நிறைவேற்றினால் தான் அந்த மனித கூட்டங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை அடையாளம் கண்டுகொண்டு இவர்கள் எனது சமுதாயம் என்று சொல்லுவார்கள் என்றால் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம், தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம், அந்த தொழுகையுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்றை சொல்லவா, மறுமையை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் நிழல் எங்குமே இருக்காது. அது ஒரு வெட்டவெளி மைதானம், எங்குமே மரமோ செடிகளோ நிலவோ எங்குமே இருக்காது. அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள். மக்கள் மத்தியில் தீர்ப்பு சொல்ல அல்லாஹ் வருவான். அவனுடைய அரிசு கொண்டு வரப்படும். அந்த அரிசுக்கு அடியில் கொஞ்சம் நிழல் இருக்கும். அந்த நிழலை அல்லாஹு தஆலா 7 சாராருக்கு கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 7 சாராரில் யார் தெரியுமா?
வணக்க வழிபாட்டில் ஊறி தழைத்த இளைஞர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று முடியாத தள்ளாத வயதில் பேரம்பேத்திகளை எடுத்து நிம்மதியை தேடி முதிய வயதை அடைந்த பிறகு பள்ளியில் போய் முடங்கி கிடக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, இளமை பருவத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இளமை பெண்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இளமை பருவத்தில் அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடு செய்தவர்கள் அரிசுடைய நிழலுக்குரியவர்கள். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் இனி ஒரு சாராரை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த மக்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த மக்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? சமுதாயத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? எங்காவது போய் ஒரு குடும்பத்திலே போய் தொழுகையை பற்றி பேசினால் அது வயசான பிறகு செய்ய வேண்டிய இபாதத் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் பள்ளியிலே இருக்கிற மோதினார்கள், பள்ளியிலே இருக்கிற இமாம்கள் நிறைவேற்ற வேண்டிய இபாதத் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு கேவலமான ஒரு இபாதத்தாக இன்றைக்கு மனித சமுதாயத்தில் கருதுகிற ஒரு நிலை உருவாகிவிட்டது. இன்றைக்கு படித்தவர்கள் மத்தியில் இஸ்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. சலாம் சொன்னால் கூட பதில் சொல்லாத நிலைமை, தாடி போன்ற சுன்னத்துகள் பேணப்படாத நிலைமை, அல்லாஹுவை குறித்தோ ரசூலை குறித்தோ வேதத்தை குறித்த எந்த ஒரு ஞானமும் இல்லாத ஒரு நிலைமை, தொழுகையை பற்றி பேசினால் பரிகாசம் செய்கிற ஒரு நிலைமை. யார் பாய் தொழுகையெல்லாம் போய் இன்றைக்கு தொழுது கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். குடும்பங்களிலே ஒரு ஜமாத்தோடு ஒரு குடும்பத்தில் ஆண்மகன் முன்னே நின்று தனது மனைவி மக்களோடு ஒரு குடும்பத்தில் ஒரு ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகை நடத்துகிற குடும்பம் இந்த சமுதாயத்தில் எத்துணை குடும்பம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்துணை குடும்பம்? இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லாம் இந்துக்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் வீடுகள் கட்டுகிற போது அந்த வீட்டில் ஒரு பூஜை அறை என்று ஒரு அறை வைத்திருப்பார்கள். முஸ்லிம்களாகிய நாம் ஒரு தொழுகை அறை என்று ஒரு அறை வைத்து வீடு கட்டுகிற பழக்கம் நம்மிடத்தில் உண்டுமா? இல்லை. காரணம், தொழுகையே இல்லையே, தொழுகையே இல்லையே. அப்படி அல்ல, வீடுகள் கட்டப்படுகிற போது, வீடுகள் கட்டி உயர்த்தப்படுகிற போது எப்படி நமக்கென்று ஒரு அறைகளும் நம்ம உணவு சமைப்பதற்கென்று குறிப்பிட்ட இடங்களும் எப்படி ஒதுக்கப்படுகிறதோ அதே போல அல்லாஹுவை வணங்குவதற்கு வீடுகளில் அறைகள் ஒதுக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டில் தொழுகை அதிகம் நடத்தப்படுகிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வீடுகளிலே பிரேயர் ரூம் உண்டுமா? நம்முடைய வீடுகளிலே தொழுகை அறை உண்டுமா? ஃபர்லான தொழுகை மட்டும்தான் பள்ளிவாசலிலே தொழுவதற்கு அனுமதி. மீதமுள்ள அனைத்து தொழுகையும் வீடுகளிலே தொழுங்கள். வீடுகளை கபரஸ்தானை போலாக்கி விடாதீர்கள். வீடுகளை சைத்தான் தங்குமிடமாக ஆக்கி விடாதீர்கள். உங்களுடைய வீடுகளுக்கு ரஹ்மத்திற்குரிய மலக்குமார்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். வீடுகளை விட்டும் சைத்தான் துரத்தி அடிக்கப்பட வேண்டும். சூரத்துல் பக்கரா வீடுகளில் ஓதப்பட வேண்டும். எந்த வீடுகளில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்றதோ அந்த வீடுகளில் இருந்து சைத்தான் அகற்றப்படுகிறான். சூனியத்தினுடைய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. அருள் செய்கிற மலக்குமார்கள் வந்து போய் கொண்டிருப்பார்கள். வீடுகளில் முன்பின் சுன்னத்தான தொழுகை தொழப்பட வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். லுஹா தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். தொழுகைக்கென்று வீடுகளில் ஒரு இடம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இபாதத் இந்த தொழுகை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த தொழுகை நாம் தொழுகிற காலமெல்லாம் அரசுடைய நிழலுக்குரியவர்களாக நாம் மாறுவோம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில் நின்று கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானுர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். ஒவ்வொரு வசனங்களையும் ஓதும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரிந்தால் தானே இதெல்லாம் நமக்கு தெரியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். தவறு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாவிட்டால் தொழுகை இல்லை. ருக்குவை சரிவரை செய்யாவிட்டால் தொழுகை இல்லை. சுஜூதை முறைப்படி செய்யாவிட்டால் தொழுகை இல்லை. காலமெல்லாம் தொழுதாலும் அந்த தொழுகை நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்ஆன் ஓதப்பட வேண்டும். குர்ஆன் ஓதப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் மனப்பாடம் செய்ய வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு அடியான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி தக்பீர் கட்டி அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகையை நிலைநிறுத்தும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் என்று நாம் ஓதும் போது அல்லாஹ் பதில் சொல்கிறான், எனது அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதியே என்று சொல்லும் போது எனது அடியான் என்னுடைய தகுதிக்கு உரியவாறு என்னை எனது அடியான் புகழ்ந்து விட்டான்.
இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹுவே உன்னையே வணங்குவோம், உன்னிடமே உதவி தேடுவோம் என்று சொல்லும்போது எனது அடியான் என்னுடைய ஏகத்துவத்தை கொண்டு என்னை அவன் பறைசாற்றி விட்டான் என்று உடனே அல்லாஹ் பதில் சொல்கிறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அல்லாஹுவே எங்களை நீ நேர்வழிப்படுத்து என்று சொல்லும்போது உன்னை நான் நேர்வழிப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுவே உன்னுடைய சாபத்திற்குரிய வழி அல்ல, உன்னுடைய கோபத்திற்குரிய வழி அல்ல, உன்னுடைய அருளுக்குரிய வழியை எனக்கு நீ காட்டு என்று சொல்லும் போது எனது அடியான் கேட்டதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் பதில் சொல்லுகிற ஒரு இபாதத் தொழுகை. தொழுகை என்பது தூங்கி விழுகிற ஒரு சடங்குக்குரிய இபாதத் அல்ல. தொழுகை என்பது ஒரு சோம்பலோடு நிறைவேற்றுகிற இபாதத் அல்ல. தொழுகை என்பது நிறைவேற்ற வேண்டுமே, வேறு வழி இல்லையே என்பதற்காக வேண்டி செய்யப்படுகிற இபாதத் அல்ல. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், தொழுகையில் உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டு, மனநிறை உண்டு தொழுகையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வேறு சமுதாயமானால் அவர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டால், மன அழுத்தம் ஏற்பட்டால், வேறு வேறு சமுதாயமானால் மருத்துவரிடத்திலே செல்ல வேண்டும், கவுன்சிலிங் அவர்களுக்கு தேவைப்படும், மருந்துகள் தேவைப்படும். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ரப்பு கொடுத்த மிகப்பெரிய நேமத் என்ன தெரியுமா? மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆளானால், மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளானால் உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை பேணினாரோ அந்த வழிமுறையை பேணும் போது மன அழுத்தத்திலே இருந்து நாம் விடுபடுகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் மன சஞ்சலப்பட்டால், மன அழுத்தத்திற்கு ஆளானால், கஷ்டப்பட்டால், மனவேதனை அடைந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்வார், 2 ரக்காத்து தொழுவார், சுஜூதிலே கிடந்து அழுது பிரார்த்தனை செய்து எல்லா பாரத்தையும் அல்லாஹுவே உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், இனி நீதான் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அனைத்து பாரத்தையும் இறக்கிவிட்டு சலாம் கொடுத்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சிரித்த முகத்தோடு காட்சியளிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அந்த இபாதத்து தொழுகை என்பது மனபாரத்தை இறக்குகிற இபாதத்து தொழுகை, மன அழுத்தத்திலே இருந்து நமக்கு விடுதலை தருகிற ஒரு இபாதத்து தொழுகை. அந்த இபாதத்தை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நாம் வீணடித்தால், அந்த இபாதத்தை புறக்கணித்தால், இனியும் அந்த இபாதத்துடைய விஷயத்தில் நாம் பொடும்போக்காக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு மணமகன் ஒரு மணமகன் ஒரு மணப்பெண் திருமணம் செய்வதாக இருந்தால் முதல் கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஐங்கால தொழுகை உண்டுமா? அது பெண்ணானாலும் சரி, ஆணானாலும் சரி. ஆனால் கை நிறைய சம்பளம் வாங்குகிறானா, மேல் படிப்பு படித்திருக்கிறானா, உயர்கல்வி படித்திருக்கிறானா, மேலை நாடுகளிலே பணிபுரிகிறானா, நம் பிள்ளையை வைத்து நன்றாக பார்ப்பானா, அல்லது அந்த பிள்ளை நம்முடைய வீடுகளுக்கு வந்தால் நல்ல குடும்ப பாரம்பரியம் உள்ள பெண்ணா? அதற்கு முதலாக பார்க்க வேண்டியது தொழுகை உண்டுமா, ஐங்கால தொழுகை, தொழுகை உண்டுமா? அந்த சம்பந்தம் அல்லாஹ்வுடைய பர்க்கத்திற்குரிய சம்பந்தம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 19வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத வத்தபஉ ஷஹவாதி ஃபஸௌஃப யல்கௌன ஐயா. இவர்களுக்கு பிறகு ஒரு வழிகட்ட கூட்டத்தார்கள் வருவார்கள், அவர்கள் தொழுகையை பாழ்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை பாழ்படுத்துகிற மக்கள் வழிகட்ட கூட்டத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை பாழ்படுத்திய மக்கள் வழிகட்டில உள்ள மக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலை உருவாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 5வது அத்தியாயத்தின் 58வது வசனம், நீங்கள் யாரை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்குரிய நண்பர்கள் யார்? உங்களுக்குரிய நண்பர்கள் யார்? வைதா நாதைத்தும் இல ஸலாத்தி தஹதுஹா ஹுஸுவம் வலஇபா. அவர்கள் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் பரிகாசம் செய்வார்கள், கிண்டல்கள் செய்வார்கள், கேலிகள் செய்வார்கள். அவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையாக பிறப்பிக்கிறான். தொழுகிற மக்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும். பாங்கோசை கேட்டவுடன் பள்ளிக்கு ஓடோடி வருகிறவர்கள் உங்களுக்கு தோழியாக இருக்க வேண்டும். வீடுகளிலே தொழுகிற பெண்கள் உங்களுக்கு நல்ல தோழியாக இருக்க வேண்டும், நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். தொழுகையை புறக்கணித்து தொழுகையை கிண்டல் கேலி செய்து தொழாமல் இருந்து கொண்டிருக்கிற மக்களோடு நீங்கள் நல்ல உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள், நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள்.
அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். சஹாபாக்கள் ஒன்றை சொன்னார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மஸ்ஜிது நபவிக்கு நாங்கள் சென்றால் யாரெல்லாம் முனாஃபிக்குகள் என்று நாங்கள் மிக சுலபமாக அடையாளம் கண்டுகொள்வோம் என்று சொன்னார்கள். முனாஃபிக்குகள் என்றால் பாரதூரமான வாசகம், நயவஞ்சகத்தனம், நரக நெருப்பினுடைய அடித்தளத்திற்கு மனிதனை இழுத்துச் செல்கிற மாபாதகமான சுபாவம். அந்த ஒரு எண்ணம் நமக்கு யாருக்கும் வந்துவிடக் கூடாது. அந்த நயவஞ்சகர்கள் யார் என்பதை நாங்கள் மிக ஈஸியாக சுலபமாக நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோம். எப்படி என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை முனாஃபிக்குகளுக்கு கஷ்டமாக இருக்கும், நயவஞ்சகர்களுக்கு அது பாரமாக இருக்கும். ஃபஜ்ருடைய நேரத்தில் பள்ளிக்கு சென்றால் நாங்கள் பார்த்து விடுவோம் எத்துணை முனாஃபிக் எத்துணை மூமின்கள், எவ்வளவு மூமின்கள் எவ்வளவு முனாஃபிக்குகள் என்று பள்ளிக்கு சென்று நாங்கள் பார்த்து விடுவோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை மூமின்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும், முனாஃபிக்குகளுக்கு பாரமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 107வது அத்தியாயம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம், அரஐத்தல்லதீ யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதீ யதுஉல் யதீம் வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். பொடும்போக்காக தொழுகிற மக்களுக்கும் கேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். நினைத்த நேரத்தில் தொழுவது, தொழுகையில் ஒரு உயிரோட்டம் இல்லாமல் தொழுவது, நான் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற உள்ளச்சத்தோடு தொழாமல் ஒரு அசட்டையாக தொழுவது, அந்த தொழுகை பிற மக்களுக்காக வேண்டி தொழுவது. நண்பர்கள் என்ன நினைப்பார்கள், ஜமாத்திலே பொறுப்பிலே இருக்கிறோம், உறுப்பினர்கள் என்ன நினைப்பார்கள், குடும்பத்தார்கள் என்ன நினைப்பார்கள், மாமன் மச்சான் என்ன நினைப்பான், சகோதரன் சகோதரிகள் என்ன நினைப்பார்கள், மக்களுக்காக வேண்டி தொழுகிற தொழுகை அளிக்கி கேடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் மிக கடுமையாகவே அல்லாஹ் எச்சரிக்கிறான். கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வகீல மன்றான் வல்லன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக்க யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து துடியாய் துடிக்கிற போது நான் கேட்பேன், உங்களை இந்த நேரத்தில் காப்பாற்றுகிறவன் யார் என்று நான் கேட்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் அவனுக்கு அந்த நிலை தெரியுமா? ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, அவன் தொழுகவில்லை, அவன் இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தவும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். மரண நேரம் நமக்கு படுபயங்கரமாக அமைந்துவிடும், மரண நேரம் நமக்கு கேள்விக்குறியானதாக அமைந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே யாரையும் ஏச மாட்டார்கள், யாரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சபிக்க மாட்டார்கள். ஆனால் அன்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த நபிமொழிக்கு பிறகு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள், நாம் யார்? மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு விட்டானோ அவன் காஃபிர்களுக்கு ஒப்பானவனை போலாவான். நமக்கே தெரியாமல் நாம் ராமசாமியாக மாறிவிடுவோம், நமக்கே தெரியாமல் நாம் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்களாக மாறிவிடுவோம், நமக்கே தெரியாமல் இஸ்லாத்தை விட்டு நாம் வெளியேறி விடுவோம். மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. யார் தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிட்டானோ அவன் காஃபிரானவனை போல் மாறிவிடுவான், இறை நிராகரிப்பாளனை போல் மாறிவிடுவான். அப்படியானால் பெயரளவு முஸ்லிம்களாக வாழ்வது இந்த மனித சமுதாயத்தில் எத்தனை பேர் பெயரளவு முஸ்லிம்களாக வாழ்கிறோம்? வெறும் பர்தா அணிந்தால் மட்டும் போதுமா? வெறுமனே இஸ்லாமிய ஆடைகளை அணிந்தால் மட்டும் போதுமா? ஐங்கால தொழுகை பேணப்பட வேண்டாமா? தாய்மார்களே, பெரியோர்களே, இளைய சமுதாயமே, அல்லாஹு தஆலா எந்த நேரத்தில் எப்பொழுது மரணம் வைத்திருப்பான் என்று சொல்ல இயலாது. அந்த நேரம் வந்தால் அழுது புலம்பினாலும் பயனில்லை, கூப்பாடு போட்டாலும் பயனில்லை, எதை கேட்டாலும் ரப்புல் ஆலமீன் விட மாட்டான். காரணம், ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஹிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமுன். அணு அளவு நேரம் கூட முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நேரம் வருவதற்கு முன்னால் ஐங்கால தொழுகையை பேணுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடுமையான வாசகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் பிலாலை அழைப்பேன், பாங்கு சொல்ல கட்டளை பிறப்பிப்பேன், பாங்கு சொன்ன பிறகு தீயை மூட்ட சொல்லுவேன், தீப்பந்தத்தை எடுத்து யாரெல்லாம் பள்ளிக்கு வரவில்லையோ அவருடைய வீடுகளை எரித்து சாம்பலாக்க நான்
ஆசைப்படுகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை என்ன சாதாரணமான இபாதத்தா? தொழுகை என்ன பொடும்போக்காக செய்யப்பட வேண்டிய இபாதத்தா? முஸ்லிம் என்றாலே அவரிடத்தில் தொழுகை இருந்தாக வேண்டும். தொழுகிற முஸ்லிமிடத்தில் எந்த தீய அருவருக்கத்தக்க ஆபாசமான சம்பவங்களும் இருக்காது. தொழுகிற ஒரு முஸ்லிம் ஏமாற்ற மாட்டான். தொழுகிற முஸ்லிமிடத்தில் வட்டியோடு உள்ள தொடர்பு இருக்காது. தொழுகிற முஸ்லிம் கலப்படம் செய்ய மாட்டான். தொழுகிற முஸ்லிம் அவதூறு, புறம்பேசுதல் போன்ற தீய காரியங்களில் ஈடுபட மாட்டான். தொழுகிற முஸ்லிம் விபச்சாரம் போன்ற மாபாதகமான காரியங்களை செய்ய மாட்டான். அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அதிலிருந்து உங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறானே. அந்த தொழுகையை நீங்கள் பேண தவறினால் மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர, அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களைப் போல ஆகிவிட்டார்கள், காஃபிராகி விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் என்ன நிலைமை தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் என்ன நிலைமை தெரியுமா? தொழாதவர்களுக்கு மரண தண்டனை. தெரிந்து கொள்ளுங்கள், தொழாதவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியில் மரண தண்டனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் அழைத்து சென்றார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த பயணத்தில் ஒரு சில குற்றத்திற்குரிய தண்டனைகள் எனக்கு காண்பிக்கப்பட்டது. ஒரு சில குற்றத்திற்குரிய தண்டனை அல்லாஹ்வின் மூலமாக எனக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த தண்டனைகளில் ஒரு தண்டனையை நான் பார்த்தேன். ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருக்கிறான், ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய கையில் மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் இருக்கின்றது. அந்த கல்லை அந்த மனிதனுடைய தலையிலே போடுகிறான். அவன் பயங்கரமாக அலறுகிறான், கத்துகிறான். தலையெல்லாம் சிதறி விடுகிறது. அந்த பாறாங்கல் உருண்டு ஓடுகிறது. மீண்டும் அந்த மனிதன் அந்த கல்லை கொண்டு எடுத்து வருகிறான். அதற்குள் சிதைந்த தலைகள் எல்லாம் மீண்டும் ஒட்டி விடுகிறது. மீண்டும் அந்த மனிதன் அந்த தலையிலே போடுகிறான். தலைகள் சிதறி விடுகிறது. அவன் அலறுகிறான், அல்லாஹுவே அல்லாஹுவே என்று அலறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்த்து சொன்னார்கள், இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. என்ன குற்றத்திற்காக இந்த தண்டனை என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் தொழும் பொழுது இவன் தூங்கியவன், மக்கள் தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுத்த போது அழைப்பை புறக்கணித்தவன், தொழாமல் உறங்கியே தன்னுடைய வாழ்வை கழித்தவன், தொழுகையை புறக்கணித்தவன், அவனுக்குத்தான் இந்த தண்டனை, கியாம நாள் வரை கபிரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கபிரில் கொடுக்கப்படுகிற தண்டனை நாம் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒன்றை சொல்லவா? மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகையை குறித்து. காரணம், நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அதற்கு உரிய வசதி வாய்ப்புடைய மக்களிடத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஆனால் எல்லோரிடத்திலும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி தொழுகையை குறித்து. தொழுகையை பேணினாயா? முதல் கேள்வி. அந்த கேள்விக்குரிய பதிலை தன்னுடைய வாழ்வை சாட்சியாக ஆக்கி ஐங்கால தொழுகை அவன் பேணினால் நிச்சயம் அவன் மறுமையிலே வெற்றி பெற்று விடுவான். யார் தொழுகையை பேணவில்லையோ அவர்கள் மறுமையில் மிகப்பெரிய கைசேரத்தை அடைவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறக்கப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். மறுமை நாளில் நரகம் சொர்க்கம், நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்க்கலாம், பேசலாம். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்க்கலாம், பேசலாம். அப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே ஒரு சில கட்டங்களில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். காரணம், நிறைய நன்மைகளை செய்திருந்தால் நமக்கும் அந்த அந்தஸ்து கிடைத்திருக்குமே என்று நரகவாசிகள் உணர வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய காரியங்களை செய்தால் நமக்கும் அந்த நிலை வந்திருக்குமே என்று சொர்க்கவாசிகள் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கிற ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா ஸலக்கக்கும் ஃபீ ஸகர், சகர் என்கிற இந்த நரக நெருப்பில் உங்களை நுழைவித்தது எது? சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள். நரகவாசிகள் சொல்லுகிற பதில், காலு லம் நக்கு மினல் முஸல்லீன்,
நாங்கள் தொழுகிற மக்களோடு சேர்ந்து தொழாமல் இருந்து விட்டோம். சக்கரை என்கிற நரக நெருப்பினுடைய கொடூர நெருப்பை நீங்கள் அனுபவிக்க என்ன காரணம்? சொர்க்கவாசிகள் கேட்டபோது காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளியாக இல்லையே, தொழுகிற மக்களோடு சேர்ந்து நாங்கள் தொழாமல் இருந்து விட்டோமே என்று அவர்கள் புலம்புவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மனித சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகள் உண்டு, இயக்கங்கள் உண்டு. விடிய விடிய ஆர்ப்பாட்டம் செய்து ஃபஜ்ருடைய தொழுகை கூட தொழாமல் உறங்குகிற அன்பர்கள் உண்டு. வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், ஷிர்க், பித்அத்துகள் போன்ற காரியங்களை பேசிக்கொண்டு திரிந்தால் போதாது என நினைத்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நிகழ்த்துவதற்கென்ற அமைப்புகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆனால் அமைப்புகள் உருவாகி செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்பாடுகளும் துரிதப்படுத்தப்பட்டு உறுப்பினர்கள் அதிகமாகி எண்ணிக்கைகள் கூடியவுடன் தொழுகை பாழ்படுத்தப்பட்டு விட்டது. தொழுகை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இபாதத், தொழுகை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இபாதத். தொழுகை திரும்ப திரும்ப மனித சமுதாயத்தில் நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு இபாதத். அந்த இபாதத் நம்முடைய வாழ்வில் இல்லாவிட்டால் எந்த நற்கர்மங்கள் செய்தாலும் அது கேள்விக்குறியாகிவிடும். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, தொழுகையை பேணுவதன் மூலம்தான் எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். குடும்பம் குடும்பமாக தொழுகையை பேண வேண்டும். சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை உங்களால் நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் அமர்ந்து கொண்டாவது தொழுங்கள், அமர்ந்து கொண்டு தொழ முடியாவிட்டால் படுத்துக் கொண்டாவது தொழுங்கள். பயண நேரத்தில் 4 ரக்காத்து தொழுகையெல்லாம் 2 ரக்காத்தாக சுருக்கி கொண்டாவது நீங்கள் தொழுங்கள். ஏன், போர்க்காலம் என்று வந்தால் கூட எல்லாம் 1 ரக்காத்தாவது தொழப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற மார்க்கம் இஸ்லாம். முஸ்லிம் என்றால் கட்டாயம் தொழுகை பேணப்பட வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல கடந்த காலங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இனி வரக்கூடிய காலம் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய அருளின் மீது அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லாஹ்விடத்தில் 2 கரத்தை ஏடுங்கள். அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஆயுள் காலத்தில் உயிரோடு வாழும் பொழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், தொழாமல் இருந்ததற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வே, கடந்த காலங்கள் எப்படி போனாலும் வரக்கூடிய காலங்களில் அந்த 5 கால தொழுகையை நான் பேணுவேன், தொழுகையினுடைய முறைகளை நான் படிப்பேன், தொழுகையில் ஓத வேண்டிய துஆக்களை, சூறாக்களை மனனமிடுவேன், உயிரோட்டத்தோடு தொழுவேன், பொடும்போக்காக தொழ மாட்டேன், தொழுகையில் தான் எனக்கு இனி மன அமைதி என்று சொல்லி 5 கால தொழுகையின் பக்கம் நீங்கள் திரும்ப வர வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தவல்ல இந்த நிகழ்ச்சி, குற்றம் சுமத்தி பேசுவதற்காக வேண்டிய அல்ல இந்த நிகழ்ச்சி. நாமெல்லாம் இதே போல இதை கேட்கிற தாய்மார்களும் பெரியோர்களும் இல்லங்களிலே இருந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற யாராக இருந்தாலும், சீடிகளாக இதை கேட்கிற சகோதர சகோதரிகளானாலும், இதே போன்ற மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக நாம் இருக்க வேண்டும், மறுமையில் நாம் எல்லாம் பிரிந்துவிடக் கூடாது என்கிற கவலையோடு ஆற்றப்படுகிற உரை இந்த உரை. அதற்குரிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. மறுமை நாளில் நாம் பிரிந்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டும் தூரமாகி விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரையின் போது மக்களை பார்த்து சொன்னார்கள், எல்லாம் நான் சொன்னேனா? மார்க்கத்தை முழுமையாக எத்தி வைத்தேனா? சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி நான் சொன்னேனா? சஹாபாக்கள் அரஃபா பேருரையில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மையை சொன்னீர்கள், உள்ளதை சொன்னீர்கள், முழுமையாக சொன்னீர்கள், எதையும் மறைக்காமல் சொன்னீர்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே நீ சாட்சி, நான் சொன்னதற்கு அல்லாஹ்வே நீ சாட்சி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் இறுதியாக உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இதே முஹல்லாவில் ஒரு பள்ளியை உருவாக்கி குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இயங்குவதாக கூறிக்கொண்டு ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற அமைப்பின் அடிப்படையில் செயல்படுகிறவர்கள் நாங்கள். மக்களுக்கு மறுமையினுடைய வழியை மட்டும் தான் காண்பிப்போம். நரகத்திலே இருந்து இந்த மனித சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய வழிகளை காண்பிக்கிற ஒரே அமைப்பு, சொர்க்கத்தை நோக்கி மக்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு அமைப்பு. கவலையோடு நாங்கள் பேசுகிறோம். தொழுகை மட்டும் இந்த மனித சமுதாயத்தில் இல்லாவிட்டால் வெற்றியே கிடைக்காது. எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம், கலகங்கள் உருவானாலும்
அல்லாஹ்வுடைய உதவி சிறிது கூட கிடைக்காது தொழுகையை நீங்கள் பாழ்படுத்தினால். அதே போல அல்லாஹ் நம்மை படைத்திருக்க, அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்க, அல்லாஹ் கருவறையில் இருக்கிற பொழுது கூட நம்மை அல்லாஹ் பாதுகாத்திருக்க, நாம் கேட்டும் கேட்காமலும் எத்தனையோ நியமத்துகளை நம் மீது ரப்புல் ஆலமீன் சொரிந்திருக்க, அவனை விட்டுவிட்டு அவனால் படைக்கப்பட்ட இறந்து போன உயிர் உள்ள உயிர் அற்ற யாருக்காவது வணக்க வழிபாட்டை செலுத்தி அவனுக்கு நாம் இணை துணைகளை ஏற்படுத்தினால் மை யுஸ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்தை நம் மீது ஹராமாக்கி விடுவான். அந்த இணை வைத்தல் என்கிற மாபாதகமான காரியத்திலே இருந்தும் நாம் மீண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்வில் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாத குர்ஆன் சுன்னாவை பேணி நடக்கின்ற உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். கடந்த காலங்களில் நாம் செய்து போன குற்றங்குறைகளை, பாவமான காரியங்களை அல்லாஹ் பெரிதுபடுத்தாமல் உலகத்திலேயே அல்லாஹ் அதை மன்னிக்க வேண்டும். மறுமை நாளில் விசாரணைக்கே அல்லாஹ் கொண்டு வராமல் உலகத்திலேயே மன்னித்து மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற நாளில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் இலகுவாக விசாரித்து நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்காமல் நேரடியாக சொர்க்கம் செல்லுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற இந்த ஹிதாயத்தை மரணிக்கின்றவரை நீட்டி தந்து மரணிக்கின்ற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்து அல்லாஹ்வை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் மரணிக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். நமக்கு முன்னால் இந்த உலகத்திலே இருந்து விடைபெற்று சென்ற ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தஆலா கபரை விசாலமாக்கி, கபரில் பிரகாசத்தை உண்டாக்கி, கபரில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்து காற்றை வீசச் செய்வானாக. அவர்களுடைய குடும்பத்தாருக்கு சாந்தி சமாதானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி சிறந்த பாதுகாப்பு துணைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். அல்லாஹ்வே இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை தந்து நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து சொர்க்கத்தில் உன்னுடைய தூதரோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் தா யா அல்லாஹ் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.